இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது 3 யோவான், தி எபிசில் ஆஃப் ஜான், த தேர்ட் எபிசில் ஆஃப் ஜான், verses from 1 onwards. முதலாவது வசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது சிறிய நிருபம். எனவே வசனங்களை விளக்கும் போது இதன் அர்த்தம் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேத வசனங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்க வேண்டும். வேத வசனங்களின் அடிப்படையிலே தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்பதாக தலைவணங்கி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, யோவான், பரிசுத்தவானாகிய யோவான் எங்களுக்கு எவ்வளவு அழகாக எச்சரிக்கை கொடுக்கிறார். நாங்கள் எப்படி சத்தியத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும், அதோடு கூட தவறான உபதேசங்களிலிருந்து நாங்கள் எப்படி எங்களையும் எங்கள் சபையையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களோடு இணைந்தவர்களையும் நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரே. இப்பொழுது 3வது நிருபத்தில் அவர் எங்களோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள அதன் சாராம்சத்தை இன்று பார்க்கும்போது எங்களோடு பேசுங்கப்பா. சரித்திரத்தில் நடந்த இந்த காரியங்களை, சரித்திரத்தின் நிகழ்வுகளை நாங்கள் வாசிக்கும்போது இந்த காலத்திலும் எங்களுக்கும் அது பயனுடையதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்கள் காரியங்கள் அனைத்தையும் நீர் உம்முடைய கரத்தில் ஏந்தி எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்காக கொடான கொடி நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன். அன்பானவர்களே, இப்பொழுது 3வது நிருபத்தை அவர் எழுதுகிறார். துவங்கும் போது பாருங்க, அன்பார்ந்த காயுவுக்கு மூப்பனாகிய நான் எழுதுவது. இப்போ இதை எழுதினவர் யார் என்பது பெயர் நமக்கு தெரியவில்லை. ஆனால் மூப்பனாகிய அப்படின்னு அவர் எழுதுறதுனால ஏற்கனவே நான் 2வது நிருபத்தில் உங்களுக்கு விளக்கிய அதே விளக்கம்தான். மூப்பனாக என்று சொல்லுவதனால் இவர் மிக வயதில் மிக முதிர்ந்தவராக இருக்க வேண்டும். அதோடு கூட அனுபவத்திலும் ஆண்டவருடைய ஊழியத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் மூப்பனாக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சரித்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அனைவரும் வாழ்க்கையில் கடந்து சென்று விட்டார்கள். கிறிஸ்துவோடு அந்த ஊழியத்தை செய்த அந்த 12 அப்போஸ்தலர்களும் ஒவ்வொருவராக கடந்து சென்று விடுகிறார்கள். இப்பொழுது இருக்கிறவர் இவர் ஒருவர் தான். ஏனென்றால் இது எழுதப்பட்ட காலகட்டம் 90 இருக்கும் என்று கருதுகிறார்கள். 90னா AD, கிறிஸ்துவுக்கு பின் 90. அதற்குள்ளாக பேதுரு கடந்து விட்டார், பால் கடந்து சென்று விட்டார், இன்னும் அநேக அப்போஸ்தலர் ஒருவராக கடந்து சென்று விடுகிறார்கள். இன்னும் பார்க்க வேணும்னா அப்போஸ்தலர்கள் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு இருக்கிறார் இல்லையா, அவர்தான் முதலாவதாக இரத்த சாட்சியாக மரித்து விடுகிறார். ஸ்தேவான் இரத்த சாட்சி தான், ஆனால் ஸ்தேவான் அப்போஸ்தலன் அல்ல. ஸ்தேவான் அவர் ஒரு எல்டராக அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாக்கோபு அப்போஸ்தலன். நீங்கள் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் படிப்பீங்கன்னா முதலாவது அப்போஸ்தலன் 12 பேரில் தேவனுக்கு இரத்த சாட்சியாக மரித்தது யாக்கோபு. அவர் யோவானுடைய சகோதரன். இப்போ யோவான் எல்லா அந்த அப்போஸ்தலர்ஸ்லேயும் அவருக்கு அப்போஸ்தலர்களாக இருந்த எல்லாரை காட்டிலும் இறுதியாக மரிக்கிறார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அவரை மூப்பன் என்று சொல்லுகிறார்கள். எனவே எல்லாருக்கும் திட்டவட்டமாக தெரியும், மூப்பனாகிய நான் என்று சொல்லுவது யோவான் தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறார் என்று. இவர் எழுதிய இது எபிசல்ஸ்லேயே கடைசி நிருபங்களிலேயே இறுதியாக இருக்கும் என்று அநேகர் சொல்கிறாங்க. இறுதினா என்ன, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி நாட்களிலே இதை எழுதியிருக்கிறார். எனவே இவர் ஒரு சேஞ்ச்டு பர்சன். முதலாவது ஆண்டவர் இவரை அழைக்கும் போது இவரும் இவருடைய சகோதரனும் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த கூட்டெல்லாம் நமக்கு எதிர்த்து நிற்கிறாங்களே, வானத்திலிருந்து அக்னியை கொண்டு அழைத்து இவர்களை அழித்து விடலாமா என்ற ஆத்திரம் வருகிற யோவானாக இருந்தவர்.
ஆண்டவர். இப்பொழுது வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே பல அனுபவங்களை பெற்றவராகிய மூப்பனாகிய இவர் மிகுந்த அனுபவத்தோடு இந்த நிருபத்தை எழுதுகிறார். வித்தியாசமான மனிதனாக அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறாங்க, முதலாவது ஆண்டவரை அழைக்கும் போது மத்தேயு 4வது அதிகாரம் 21வது வசனத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது அதிலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை அழைக்கும் போது செபதேயுவின் குமாரனாகிய இவர்கள் யாக்கோபும் யோவானே என்ன செய்கிறாங்க, தங்கள் லைவ்லிஹுட், தங்கள் வாழ்வின் ஆதாரத்தை விட்டு, தங்கள் தகப்பனை விட்டு, தங்களுடைய போட்டு, தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆனால் அவர் இறுதி நாட்களிலே அவர் மூப்பனாக இருக்கும்போது முதிர்ச்சி பெற்றவராய் இவர் என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. இந்த முதிர்ச்சி எப்படி வந்ததுன்னா, நீங்கள் டிசைபிள் ஹூம் ஜீசஸ் லவ்டுன்னு அடிக்கடி சொல்லுவார். யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 21:20 வரும், தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்ட யோவான். இது நம்மளால் சொல்ல முடியுதா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். இப்பேற்பட்ட மூப்பனாகிய இவர், இந்த மூப்பன் யாருன்னா தேவன் நேசித்த ஒருவர். அப்பனா தேவனோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒருவர். மெயின் தீம், இதில் உடைய முக்கியமான தீம் எதுவாக இருக்குன்னா லவ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அன்பை தான் அவர் தன் வாழ்க்கையில் உணர்ந்து இதே அன்பை தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் எழுதுகிறார். அதனால தான் நம்ம பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், இந்த வசனங்களில் அன்பு உடையோரே உண்மையான அன்பு செலுத்துகிறேன், அன்பு 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 என்று அன்பை பற்றி மீண்டும் மீண்டும் எழுதுவார். ஏற்கனவே நாம் பார்த்த அந்த 2வது நிருபத்தில் என்ன பார்த்தோம், உண்மை அன்பு. அதே தான் இங்கேயும் மீண்டும் மீண்டும் உண்மை அன்புன்றது மீண்டும் மீண்டும் வருகிறதாக இருக்கிறது. சரி, இது எழுதுறது யாருக்குன்னா காயுவுக்கு எழுதுகிறேன். இப்போ மூப்பன் யாருன்றது ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவரோட பின்னணி பேக்ரவுண்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ யாருக்கு எழுதுறாருன்னா காயுவுக்கு எழுதுகிறேன்னு எழுதுறாரு தவிர இந்த காய்வு யாரு என்னன்ற பெரிய டீட்டெயில் கொடுக்கல. ஆனால் கயஸ் என்று சொல்லுவது கிளாட் என்பது அர்த்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர் சபையில ஒரு சபைக்கல்ல, ஒரு 2-3 சபைக்கு தலைவராக இருந்திருக்கிறார். இந்த சபைகள் ஏசியா மைனர்ல இருந்தது, சின்ன ஏசியா என்று சொல்லுகிறோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அது துருக்கி அதில் இருக்கிற சபைகளுக்கு இவர் என்ன செய்கிறாரு, தலைவராக இருக்கிறார். அவருக்கு இவர் எழுதுகிறாரு. என்னன்னா இவருக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிது. யாருக்கு? பரிசுத்தவானாகிய மூப்பன் என்று சொல்லுகிற யோவானுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. என்ன ரிப்போர்ட்னா, ஒரு ஆளை பற்றிய ரிப்போர்ட்டு. டயட்ரிஃபஸ் அவர் இதை வசனத்தோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம முன்னுரையை தான், இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்குறோம். அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. அவர் என்ன செய்கிறாரு, சபையில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறார். யோவான் அவருக்கு கடிதம் எழுதி நீ அந்த தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அவரை எச்சரிக்கிறார். ஆனால் இவர் என்ன செய்யல, அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தன் விருப்பப்படியே செய்து கொண்டிருக்கிறார். எனவே யோவான் நினைக்கிறார், நாம் ஒரு கடிதம் எழுத வேணும். யாருக்கு எழுதணும்? காயுதா இதில் யாரு முக்கிய ஆனா இருக்கிறாரு. இவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவருக்காக ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. இந்த டயட்ரிஃபஸ் என்பது யாருன்னு நம்ம பார்த்தோன்னா, இவருடைய பேர் தமிழில் வித்தியாசமாக வரும், நம்ம வசனத்தோடு பார்க்கலாம். இப்போ நம்ம முகவரியில் பார்க்கும்போது, முன்னுரையில் பார்க்கும்போது, he has taken control of one church. ஒரு குறிப்பிட்ட சபையை இந்த குறிப்பிட்ட நபர், காய்வு அல்ல, இவர் இந்த டயட்ரிஃபஸ் என்பவர் அவர் கரத்தில் எடுத்துக்கிட்டு அவருக்கு கிடைத்த பவர், தனக்கு அவருக்கு சில அதிகாரங்கள் உத்தரவாதம் எல்லாம் அந்த சபை கொடுத்துருக்குது. அதை அவர் என்ன செய்கிறாரு, தவறாக பயன்படுத்துகிறார். எப்படி தவறாக பயன்படுத்துகிறார் என்றால், அவர் வருகிற இந்த ட்ராவலிங் மிஷனரிஸ்ன்னு இருப்பாங்க, பல இடங்களுக்கு போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் இப்போ கூட இருக்கிறாங்க இல்லையா. அவங்க சபையில் அவர்கள் ஒரு சபையின் போதகராக இருக்க மாட்டாங்க, ஆனால் சபைகளுக்கு போய் சத்தியத்தை எடுத்து
சொல்லுவாங்க. அவர்கள் வருவதை இவர் என்ன செய்கிறாரு, தடுக்கிறார். ஏன்னா இவருக்கு சபையில் இவர் நல்ல வேலையை செய்ததுனால இவருக்கு சில உத்தரவாதத்தை கொடுத்து இவரை வாழ்க்கையில் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதம் எல்லாம் அவருக்கு என்னத்தை கொடுத்து விட்டது, ஒரு பெருமையை கொடுத்து விட்டது. என்னமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகாரம் வரும்போது தேவன் நம்மை ஒரு பெரிய இடத்துல உயர்த்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அது பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு, ட்ராவலிங் ப்ரீச்சர்ஸை ஸ்டாப் பண்ணுறாரு. ஹீ இஸ் ஸ்டாப்பிங் த ட்ராவலிங் ப்ரீச்சர்ஸ். ஹீ ரெஃப்யூஸ் டு லிசன் டு, அது மட்டும் இல்லை, ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லை, ஹீ இஸ் ரெஃப்யூசிங் டு லிசன் டு ஜான்ஸ் வார்னிங். யார்? யோவான் மூப்பர். இந்த மூப்பராகிய யோவானுடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். 9வது வசனத்தில் வரும், வசனமாக நம்ம பார்க்கலாம். அதனால் இவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுனால இப்போ நீ என்ன செய்கிறார், 2 தப்பு செய்கிறார். ஒன்று, ட்ராவலிங் இவாஞ்சலிஸ்ட், ட்ராவலிங் ப்ரீச்சர்ஸை இவர் தங்கள் சபைக்குள்ளே விட மாட்டேன்றாரு, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றார். உண்மையான சத்தியம் சொல்லுகிறவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். சரி, இப்படி தான் தப்பு செய்கிறாரே, இவருக்கு மேலே இருக்கிற மூப்பன் அவர் சொல்லுறதையாவது கேட்பாருன்ட்டு இவருக்கு ரிப்போர்ட் வந்ததோ, யாருக்கு? நம்முடைய யோவானுக்கு ரிப்போர்ட் வந்ததோ, அவர் கடிதம் எழுதி நீ இந்த செய்கிறது தவறுன்னு சொல்லும்போது அவருடைய காரியத்தையும் எச்சரிக்கையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண ஆள், காயு கூட இல்லை, காய்வாது அவர் பல சபைகளுக்கு உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறார். இவர் ஒரே ஒரு சபைக்கு உத்தரவாதத்தை பெற்றவர். தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது அதை எச்சரித்து சொல்லும் பெரியவர்களையும் யோவானை போன்றவர்களையும் இவர் அவமதிக்கிறார். அதனால இவர் என்ன சொல்கிறாரு, ஹோல்டு ஃபாஸ்ட் ஆஃப் ட்ரூத். நீ என்ன செய்ய காயோ, நீ உண்மையை நீ என்ன செய்ய, உண்மை உள்ளவராக அன்புள்ளவராக நீ நிலைத்து நில்லு. நான் சீக்கிரத்தில் வரேன், சீக்கிரத்தில் வந்து இவரிடத்துல என்ன பேச்சு சொல்லணுமோ அதெல்லாம் நான் இவருக்கு சொல்லுவேன்னு சொல்கிறார். அதனால் இந்த 2வது நிருபத்தில் அவர் அன்பையும் உண்மையையும் பற்றி எழுதினது போல இந்த 3வது நிருபத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு மனிதனை மனதில் வைத்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த பின்னணியை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா வசனங்களை நம்ம படிக்கும்போது உங்களுக்கு எளிதாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், இந்த 3 எபிசல்ஸையும் கூட்டி நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு நோக்கத்தோடு எழுதுகிறார், ஒரு குறிப்பிட்டவர்களுக்காக எழுதுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 3வது இதுலேயும் முக்கியமாக அவர் எழுதுறது அன்போடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். 2வது, இந்த மாதிரி நம்மிடத்தில் உண்மையான சத்தியத்தை எடுத்து வருகிறவர்களை தடுக்கக்கூடாது. அப்படி தடுக்கிற உன்னிடத்தில் நான் நேரடியாக வந்து நான் கொடுக்கிற எச்சரிப்பை நீ ஏற்றுக்கொள்ளாததினால் உன்னிடத்தில் நேரடியாய் பேசுவேன், அதை சொல்கிறாரு. 3வது, உண்மையான சத்தியத்தை கொடுக்கிறவர்களை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். இந்த 3 கருத்துக்களை வைத்து தான் அவர் யார், யோவான், பரிசுத்தவான் ஆகிய யோவான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். இது எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் இவருடைய அந்திய காலம், இவருடைய இறுதி நாட்களில் இந்த காரியத்தை எழுதுகிறார். அதனால் யோவான் வந்து முதலிலே காணப்பட்ட முதல்ல இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் அழைக்கிறார் அல்லவா, அப்பொழுது காணப்பட்ட அந்த யோவான் அல்ல, மிகவும் முதிர்ச்சி உடையவராய், ஆவிக்குரிய விஷயத்தில் மிகுந்த அனுபவம் உடையவராய், கிறிஸ்துவோடு நிலைத்து வாழ்கிற அனுபவம் உடையவராய் இந்த நிருபத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் 1வது வசனம், வேதத்தில் 1வது வசனத்தில் அன்பார்ந்த காயுவுக்கு மூப்பனாகிய நான் எழுதுகிறது என்று துவங்குகிறார். அப்பனா நான் மூப்பன், நான் உனக்கு இந்த சபைகளுக்கு எல்லாம் அதிகாரியாக இருக்கிற மூப்பனாகிய நான் எழுதுகிறது. காயோ என்று சொல்லும்போது மகிழ்ச்சி என்று பார்த்தோம், கிளாட் என்று பார்த்தோம். உம்மிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன். பாருங்க,
எதை குறித்து பேசுகிறாரு? அன்பு, உண்மை. இந்த இரண்டு தான் இந்த இரண்டு நிருபத்தில் மீண்டும் 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 வருகிறது. அதனால் இப்போ அவர் சொல்கிறாரு, ப்ராக்டிக்கலாக பாரு, நான் உன்னிடத்தில் காயுவே, உன்னிடத்தில் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன். அன்புக்கு உரியவரே. எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு கடிதம் எழுதும்போது அன்புக்கு உரியவரே என்று நாம் ஒருத்தர் லெட்டரில் அட்ரஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த 2வது வசனம் மிக முக்கியமான வசனம். அநேக சமயத்தில் அநேகர் இதை என்ன செய்வாங்க, ஒரு திருமணத்தின் போதோ பிறந்த நாளின் போதோ இதை வாழ்த்துதல் கூறி எழுதுவாங்க. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம என்ன நினச்சிடுறோன்னா, நீர் ஆன்மா நலத்தோடு வாழ்கிறது போல உடலிலும் நலத்தோடு இருக்க எல்லா வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறான். அப்போ அநேகர் இதனுடைய அர்த்தத்தை எப்படி சொல்கிறாங்க, உன்னுடைய ஆத்மா ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், அதனால உன்னுடைய ஃபிசிக்கலி உன்னுடைய வேர்ல்ட்லி லைஃப்லேயும் நிறைய பணம் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், எல்லாம் நிறைவாக இருக்கும், அப்படி தான் நீ வாழ்வேன்னு சொல்கிறார். அப்படின்ற அர்த்தத்தை என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அது உண்மையான அர்த்தம் இல்லை. அப்படின்னா ஐயோ இவ்வளோ நாள் நான் இதை அப்படி நினைத்து கொண்டிருந்தேனே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கிரேக்க மொழியின் அதனுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, நீ உன் வாழ்க்கையின் ஓட்டத்திலே நலமுடன் நீ ஓடுவதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வாராக. அப்படின்னா என்ன, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் ஓடும்போது நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படின்னா நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் பணம், நிறைவான பணம் இருக்கிறதுனால தான் தேவன் உதவி செய்கிறார்ன்ற அர்த்தம் இல்லை. பணத்தை கொடுக்கிறவர் தேவன், ஆஸ்தியை கொடுக்கிறவர் தேவன், சுகத்தை கொடுக்கிறவர் தேவன். ஆனால் நீ உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் வெற்றியோடு உனக்கு நினைத்திருக்க வாழ்க்கையில் நீ ஓடுற பாரு, அதை தான் இந்த இடத்துல கொடுக்கிறார். அப்பனா பணம் தேவையில்லையா? பழைய பணம் கொடுத்தார்னா ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்றார். மிக உன்னதமான அந்த பணத்தை நம்ம என்ன செய்கிறோம், உக்ரானம் உள்ளவர்களாக, குட் ஸ்டூவர்ட்ஸாக ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம், தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு பணம் இல்லாதவர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையான்னு தவறாக யோசித்துடக்கூடாது. பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்றாலும் சரி, சுகம் இருந்தாலும் சரி, சரியான சுகம் இல்லை என்றாலும் சரி, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன் ஆத்மாவிலே நீ களி கூறுகிறது போல உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓட தேவன் உனக்கு உதவி செய்வார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதனால் தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கும்போது, ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்கு இருக்கும்போது, எனக்கு சரீர வளர்ச்சி, சரீர உலகத்தின் ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கணும், கட்டாயம் கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பாதையில் சில வேளைகளில் நம்ம ஓடும்போது அந்த ஓடுகிற பாதையிலே நம்மை வெற்றியோடு எடுத்து செல்லுவார், மற்ற ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஆனால் அந்த ப்ராசஸ், அந்த ஓடுகிற பாதையில் சில வேளை சேலஞ்சஸ், சவால்கள் வரும்போது பயந்துராதீங்க. ஐயோ நமக்கு இந்த சவால்கள் இருக்குதே, என்னுடைய ஆன்மா சரியா இல்லையான்ட்டு உங்களையே நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, நொந்து கொள்ள வேண்டியதில்லை. இதனுடைய ஆழமான அர்த்தம், அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை ஓட்டத்திலே உங்கள் ஆன்மாவை எப்படி ஆண்டவர் நடத்துகிறாரோ அது போலவே உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையும், அந்த வாழ்க்கை ஓட்டத்தை நலமுடன் ஓட தேவன் உதவி செய்வார் என்பதுதான் இதன் உண்மையான அர்த்தம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது இதை சொல்லிவிட்டு, அவருக்கு வாழ்த்துதல் சொல்லிவிட்டு அடுத்தது போறாரு பாருங்க. அடுத்த வசனம், நீர் உண்மையை பற்றி நின்று அதற்கேற்ப வாழ்ந்து வருகிறீர் என்று சகோதரர்கள் உம்மை குறித்து சான்று கூறின போது நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இந்த உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா, நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நம் மூலமாக கேட்டு
கேட்டு அவங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்று தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க, ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறாங்க பாருங்க. அதை போல ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இல்லை. அதுதான் பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதை நான் வாழ்க்கையில் அனுபவித்து வருகிறேன். அநேகருக்கு நான் ரேடியோவில் பேசிகிட்டு இருந்தப்போ அநேகர் சத்திய வசனங்களை கேட்டாங்க. யார் கேட்டாங்கன்றது தெளிவாக தெரியவில்லை. அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வசனங்களை ஊழியம் செய்கிறவர்களுக்காக எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி சொல்லும்போது அவர்கள் எப்படி ஊழியக்காரர்களாக மாறி சபையை நடத்துகிறார்கள் என்பதை பார்க்கும்போது இந்த உலகத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சியை, பெரும் மகிழ்ச்சியை போல எந்த மகிழ்ச்சியுமே இல்லை. அதனால தான் ஆண்டவரே, இந்த பணிக்கு நீர் அழைத்திருக்கிறீர், அநேகரை உம்முடைய ஊழியக்காரர்களாக அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே உண்மையோடும் அன்போடும் ஓட அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுபோல உங்களுடைய விருப்பமும் அப்படித்தான் இருக்கும். அதுதான் பரிசுத்தவானாகிய யோவான் இங்கே எழுதுகிறார். நீங்கள் எல்லாரும் சத்தியத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் ஆன்மா வாடுகிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவோடு என்பதை பார்க்கிற அந்த பெரும் மகிழ்ச்சியை போல எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை என்பதை அழகா சொல்றார். அதோட நிறுத்தல, அடுத்து அவர் போறாரு பாருங்க. என்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லும்போது, என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? என்னுடைய பிள்ளைகள் உண்மையை அறிந்தவர்களாக, என் பிள்ளைகள் உண்மைக்கேற வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை. 2 தடவை ரிப்பீட் பண்ணிடுறாரு பாருங்க. 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். தன்னுடைய பெருமகிழ்ச்சி என்ன? 2லையும் 3லையும் 4லையும் 2 முறை ரிப்பீட் பண்ணுறார். பெருமகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. அப்போது என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது இந்த இடத்துல அவர் சொல்றது காயுவை சொல்லுகிறார். தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தான் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் ஓட்டத்திலே அவர்கள் தேவனுக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு இல்லை. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? 5வது வசனம், காயுவுக்கு பாராட்டும் பரிந்துரை. இப்போ காயு யாரு? பல சபைகளுக்கு அவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அவரை பார்த்து அன்பார்ந்தவரே, எத்தனை முறை சொல்லிட்டாரு பாருங்க. அன்பு, அன்பு, அன்பு. என்றைக்குமேமா இந்த உலகத்தில் நம்மோடு இணைந்து பணிபுரிகிறவர்களிடத்துல அன்பின் அடிப்படையில் நம்ம இணைந்து வேலை செய்வோம் என்றால் அதை போல ஒரு பெரும் மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அதனால் நம்மோடு இணைந்து பணிபுரிகிறவர்கள், கிறிஸ்துவ ஊழியத்தில் நமக்கோடு இணைந்து நம்முடைய ஊழியத்தில் செய்கிறவர்கள் இடத்துல நாம் வைத்து கொள்ள வேண்டிய உறவு என்ன தெரியுமா? அன்பு. அன்பின் உறவிலே நாம் பணி செய்வோம் என்றால் அந்த பணி மிக சிறப்பானதாக அமைகிறது. அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பது தெளிவாகிறது. உம்மை எப்படி நான் நம்ப முடியும்? அநேக சகோதரர்களுக்கு, அது கூட அறிமுகம் இல்லாத சகோதரர். அப்படின்னா யார் இவங்க? அறிமுகம் இல்லாமல் எப்படி சகோதரராக முடியும்? த டிராவலிங் எவாஞ்சலிஸ்ட், தேவனுடைய சத்தியத்தை எடுத்து உபதேசம் செய்கிறார்கள் அல்லவா? அப்படி பல இடங்களுக்கு சுற்றி திரிகிற இந்த இவாஞ்சலிஸ்டுக்கு நீர் ஊழியம் செய்கிறீர். நீர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை செய்கிறீர் என்பதை நான் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை நான் என்ன செய்ய முடியுது? அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் திருச்சபையின் 6வது வசனம், அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், மாய்மாலத்தோடு உதவி செய்யல, எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை உம்முடைய அன்பை குறித்து அவங்க என்ன செய்கிறாங்களா? தே ஆர் டெஸ்டிஃபையிங்.
உம்முடைய அன்பை குறித்து அவர்கள் சார்ந்து பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. அப்படின்னா அவங்கள வழி அனுப்பும்போது நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வழின்னா அவங்களுக்கு என்ன காரியத்தை எல்லாம் நீ செய்ய வேண்டுமோ அதை செய்யும்போது நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படின்னா அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது. அவங்க வந்தாங்க, அவங்கள நல்லா உபசரித்து அவங்கள மீண்டும் அனுப்பும்போது அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை அனுப்ப வேண்டும். அடுத்தது பாருங்க 7, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். இதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் டிராவலிங் எவாஞ்சலிஸ்ட். யாருக்காக இந்த பயணத்தை செய்கிறாங்க? ஏதோ அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக இல்லை. ஒருவேளை அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் அவர்களுடைய மெயின் இன்டென்ஷன் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை பற்றி உபதேசத்தை சொல்லுவதற்காக வருகிற மக்களை நீ நல்ல முறையில் ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை நான் கேட்கும்போது சந்தோஷப்படுறேன். நீ அவங்களை என்ன செய்யணும்? சரியான வகையில் அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் வழியில் எதையும் பயணம் மேற்கொண்டவர்கள் பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அவர்களுக்கு வழி அனுப்பும்போது உதவி செய்வது உன்னோட கடமை. ஏன்னா அவங்க கிறிஸ்துவுக்காக பயணம் செய்கிறவர்கள். அதனால் மற்றவர்களிடத்திலிருந்து அவர்கள் எதையுமே பெற்றுக்கொள்வதில்லை. அப்போ வழி அனுப்ப வேண்டியது யாருடைய கடமை? சபைக்கு வருகிறார்கள் அல்லவா, அவர்களை வழி அனுப்புவது அந்த சபையில் இருக்கிற அதிகாரியின் கடமை. பாருங்க 8வது வசனம் வரும்போது இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. யாரு? இந்த டிராவலிங் எவாஞ்சலிஸ்ட். அவங்க பல இடங்களுக்கு போய் கிறிஸ்துவை பற்றி அவங்க சொல்றாங்கன்னா அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது உங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் அல்லவா கிறிஸ்துவை குறித்து. அவர்கள் தேவைகளை சந்திப்பது யாருடைய கடமை? அந்த உபதேசத்தை கேட்கிறவர்களுடைய கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடல் உழைப்பாளர் ஆகியோர். இப்போ உடன் உழைப்பாளர் ஆகிறோம். நம்ம என்ன செய்கிறாங்க? இவங்க திருப்பி பாருங்கள், உண்மை அன்பு திரும்ப திரும்ப வரும். இவங்க எதுக்காக உழைக்கிறாங்க? டிராவலிங் எவாஞ்சலிஸ்ட் யாருக்காக உழைக்கிறாங்க? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்து யார்? அவர்தான் உண்மை, ட்ரூத் இல்லையா? சத்தியம் எது? வசனத்துக்காக உழைக்கிறார்கள், உபதேசத்துக்காக. உபதேசம் எது? அதுதான் உண்மை. அப்போ உண்மையாக உழைக்கும் இவர்களை உடன் உழைப்பார். நம்மெல்லாம் யாரு? அவர்களோட கோவர்க்கர்ஸ். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறவர்களுடைய கோவர்க்கர்ஸ், அவர்களோடு உடனடியாக வேலை செய்கிறவர்கள். நம்ம என்ன செய்யணும்? நான் அவர்கள் திருச்சபைக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்பினேன். இவங்க எல்லாம் உங்களுடைய உடன் ஊழியர்கள். நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினேன். யாருக்கு? இப்போ தான் அந்த தப்பான தியோத்திரபு என்று தமிழில் போட்டிருக்குது. அவருக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்பினேன். ஆனால் தம்மை தலைவராக ஆக்கிக்கொள்ள விரும்பும் தியோத்திரபு எங்கள் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ யாரை பற்றி எழுதுறாரு? ஒரு குறிப்பிட்ட நபர். இவர் என்ன செய்கிறாரு? அதிகாரத்தை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிகாரத்தை இவர் ஏற்றுக்கொள்ளாததினால எதிர்த்து நிற்கிறாரு. அதனால காயுவே, இவரை குறித்து தான் நான் என்ன செய்ய போறேன்? அடுத்து உனக்கு சொல்ல போறேன். யாரை பத்தி? என்னுடைய இந்த வகையில உடன் ஊழியர்களை, கிறிஸ்துவ ஊழியர்களை வரும்போதே சபையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை, வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாரு? ஒரு சபையின் தலைவராக நாம் ஏற்படுத்தின ஒருவருக்கு நான் கடிதம் எழுதும்போது, மூப்பனாகிய நான் கடிதம் எழுதும்போது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை நான் நேரில் வரும்போது கண்டிப்பேன். இப்போ இது அடுத்த பகுதி. நம்ம இன்றைய தினம் பார்த்தது முதல் பகுதியில் யாருக்கு எழுதுறாரு? காயுவுக்கு எழுதுகிறார். காயுவு என்பவர் ஒரு சில சபைகளுக்கு அதிகாரியாக இருக்கிறவர். காயு இடத்துல ஒரு நல்ல காரியத்தை அவர் பார்க்கிறார். அதாவது இப்படி டிராவலிங் எவாஞ்சலிஸ்ட் வருகிறவர்களை நல்ல முறையில் ஏற்றுக்கொள்கிறார் என்ற அந்த காரியத்தை பார்த்து, நீ இப்படி செய்வதற்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாய், அவர்களை சரியான வழியில வழிவிட்டு அனுப்பு, ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய உபதேசத்தை செய்கிறார்கள் என்ற அறிவுரையை கொடுத்து விடுகிறார். இதுதான் முக்கியமான பகுதி. அடுத்த பகுதியில் என்ன செய்ய போகிறார்? இதை எதிர்த்து நிற்கிறவருக்கு நான் கடிதம்
எழுதினேன், ஆனால் அவர் எனக்கு கீழ்ப்படியில, அவரை எப்படி நடத்த வேண்டும் என்பது அடுத்த பகுதியில் எழுதுகிறார். எனவே இன்று நாம் பார்த்தது, ஆண்டவரே என்னை தலைவராக வைத்திருக்கிறீரப்பா. ஒருவேளை சிறு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கலாம், இல்லை சபைகளுக்கு தலைவராக இருக்கலாம், இல்லை என்றால் உபதேசத்துக்கு தலைவராக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும்? டிராவலிங் எவாஞ்சலிஸ்ட் ஆர் உபதேசத்தை எடுத்து சொல்லுகிறவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நான் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மதிப்பையும் நான் கொடுக்க வேண்டும். நீங்கள் பாருங்க, 2வது நிருபத்தில் அவர் என்ன செஞ்சாரு? தவறான உபதேசம் செய்கிறவர்களிடத்தை நீ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது தவறான உபதேசத்தைன்னு சொன்னார். இந்த இதில் 3வதுல முதல் பகுதியில் உண்மையான உபதேசம் செய்கிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அவர்களை கனப்படுத்த வேண்டும், எப்படி அவர்களை வழிவிட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரமத்தப்பனை, மீண்டும் மீண்டும் அன்பையும் சத்தியத்தையும் எடுத்து சொல்கிற நீர் யோவான் ஆண்டவரே, காயுவுக்கு அன்போடு எழுதின இந்த கடிதத்தின் மூலம் எவ்வளவு அழகான சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி தந்தீர். உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறவர்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உம்முடைய வார்த்தைகளை உபதேசிக்கிற சரியான உபதேசத்தை எங்களுக்கு கொடுக்கிறவர்களை நாங்கள் எப்படி வழிவிட்டு அனுப்ப வேண்டும்? அப்படி என்றால் அவர்களுக்கு எப்படி கைமாறு செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.